ஜெய் விஷ்ணு பிரமா நந்தி. ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு நாடாக காய்ச்சல் நோய்கள் பரவ மானிட பேர்களுக்கு காய்ச்சல் நோய், ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அந்த காய்ச்சல், அதுகளுக்கு எந்த நோய் வராது. இவனுங்களுக்கு மானிட பிறவிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த காய்ச்சல் நோய்களை பரவ திங்க கீழே உணவை இறக்க விட மாட்டார். இறப்பெட்டிய மந்திரத்தில் எலும்பச்சம்பழம் கனியை வீசி எறிதார். அந்த இறப்பெட்டி தின்னு நாக்கு குளத்து போய் அலைதானா மானிட பேல அடி குடும்பம் வேரோட கசக்கி விட்டு புளிஞ்சி எடுத்து விட்டு கண்ணீர் கூத்தலுமாக விடணும். முட்டா பேல செத்த ஒரு பேய் பேப்பரை அடித்து நாசம் பண்ண கண்டார ஒளிமனுகளா, முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. இப்போ ஆஸ்பத்திரியில் போய் நிறைஞ்சு திஞ்ச உணவை அப்படியே இறப்பெட்டிய மந்திரத்தில் எலும்பச்சம்பழம் கனியை எரிதார். இறப்பெட்டி மானிட பிறவி இறப்பெட்டிய அப்படியே ஈரக்கூலையை சேர்த்து எலும்பச்சம்பழம் கனியை எரிதார். இல்லே, இயற்கை சாப்பாடு கொடுத்தேன், செயற்கையில் நான் கொடுக்கலடா, உன் விளையாட்டு இந்த விளையாட்டாடா அப்படின்னு எரிதார். ஒவ்வொருத்தனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கணக்கில் லட்சம் கோடி பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி லட்சம் கோடியில் மானிட பிறவி இறப்பெட்டிய மந்திரத்தில் எலும்பச்சம்பழம் கனி எரியுதாரு. இந்த காய்ச்சல் நோயில் வாய் வழியே இறங்காதுரா, கோற்று பிராந்தி அடிக்கானா அது பூரா சுடுகாட்டுக்கு போவோம். சுடுகாட்டுக்கு முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. உயிர் பலியை அடித்து திங்க வந்த மானிட பேய்களா, போட்டாச்சுடா கர்ம வினை சேர்த்த மூட்டா பேய்களா.